வெல்கம் டு சீக்ரெட் ஆஃப் சமையல். இன்னைக்கு நம்ம பார்க்க போறது சூப்பரான தந்தூரி ஃபிஷ் எப்படி செய்யலாம் அப்படின்னு பார்க்க போறோம். ஓவன் இல்லாம எப்படி பேன்லயும் ஸ்டவ்லயும் செய்யறது அப்படின்னு தான் பார்க்க போறோம். சரி வாங்க டிலே பண்ணாம இந்த சூப்பரான தந்தூரி ஃபிஷ் எப்படி செய்யலாம் அப்படின்னு பார்க்கலாம். இன்னைக்கு நம்ம எடுத்திருக்கிறது வந்துட்டு கிட்டத்தட்ட ஒரு 650 கிராம்ஸ் இருக்கும் இந்த மீன். இது வந்துட்டு ரோகு ஃபிஷ். இந்த மாதிரி கொஞ்சம் சன்னமான பீசஸா இந்த மாதிரி வெட்டி வச்சிருக்கோம். கொஞ்சம் இந்த மாதிரி பெரிய பீசஸா எடுத்துக்கோங்க, அதான் நல்லா இருக்கும் தந்தூரி ஃபிஷ்க்கு. பவுல் எடுத்துக்கோங்க. இதுல வந்து ஒரு அரை எலுமிச்சம்பழத்தோட சாறு எடுத்து வச்சிருக்கேன். அந்த சாறு இதுல விட்டுலாம். கூடவே ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய். இது வந்துட்டு சன்ஃபிளவர் ஆயில்றது. இதுக்கு பதிலாக உங்ககிட்ட கடுகு எண்ணெய் இருந்துச்சுன்னா இன்னும் சூப்பரா இருக்கும் இந்த தந்தூரியோட ஃபிளேவர். என்கிட்ட கடுகு எண்ணெய் இப்போ இல்லை, அதனால நான் சன்ஃபிளவர் ஆயில் ஆட் பண்றேன். இப்போ இது கூட என்னென்ன மசாலாஸ் ஆட் பண்ணோம் அப்படின்னு பார்க்கலாம். இதுக்கு வந்துட்டு 1 டீஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு விழுது. இது வந்துட்டு மிளகாய் தூள். இது வந்துட்டு நான் ஒரு டீஸ்பூன் எடுத்து வச்சிருக்கேன். இது வந்து காஷ்மீர் சில்லி பவுடர் கலருக்காக வேண்டி இது ஒரு டீஸ்பூன். இது வந்து மஞ்சள் பொடி ஒரு அரை டீஸ்பூன் மஞ்சள் தூள். கரம் மசாலா பொடி ஒரு டீஸ்பூன் அளவுக்கு. பெப்பர் பவுடர் ஒரு அரை டீஸ்பூன். சீரகத்தூள் ஒரு அரை டீஸ்பூன். உப்பு வந்துட்டு தேவையான அளவு. இது எல்லாத்தையும் இதுல நம்ம சேர்த்திட போறோம். பொதுவா சிக்கன் தந்தூரிக்கெல்லாம் நம்ம வந்துட்டு தயிர் சேர்த்துவோம், ஏன்னா அது வந்துட்டு சாஃப்ட் ஆக்கும் இந்த மீட்டை அப்படிங்கிறதுக்காக வேண்டி. ஆனா இதுக்கு வந்துட்டு நம்ம தயிர் சேர்த்தணும்னு அவசியம் இல்லை, ஏன்னா ஃபிஷ் வந்து சும்மாவே சாஃப்டான மீட் தான். அது சீக்கிரமே வெந்துடும், ரொம்ப நேரம் வேக வைக்க தேவையில்லை. அதனால இதுல வந்துட்டு தயிர் சேர்த்தணும்னு அவசியம் இல்லை. நல்லா மிக்ஸ் பண்ணிடலாம். நல்லா மிக்ஸ் பண்ணிட்டு இப்போ இந்த ஃபிஷ் எல்லாம் சேர்த்து நம்ம இதோட நல்லா மிக்ஸ் பண்ணிட போறோம். இப்போ இது எல்லாத்தையும் சேர்த்து நல்லா ஃபிஷ்ல எல்லா பக்கமும் படுற மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணிடலாம். இது வந்து ஃபிஷ் எந்த அளவுக்கு ஊறுதோ அந்த அளவுக்கு வந்துட்டு உங்களுக்கு சூப்பரா இருக்கும். இது நல்லா ஊறினாதான் நல்லா இருக்கும். முடிஞ்சா முந்தின நாளே மிக்ஸ் பண்ணி நீங்க ஃப்ரிட்ஜ்ல வச்சுடுங்க. அப்ப அடுத்த நாள் நீங்க கிரில் பண்ணீங்கன்னா ரொம்பவே சூப்பரா இருக்கும். இல்ல ஈவினிங் செய்ய போறீங்க அப்படின்னா மார்னிங்கே மிக்ஸ் பண்ணி வச்சிருங்க. அந்த மாதிரி கொஞ்சம் முன்னாடியே மிக்ஸ் பண்ணி வச்சிருங்க. இப்போ நல்லா மிக்ஸ் பண்ணியாச்சு. இதை வந்துட்டு நான் ஃப்ரிட்ஜ்ல வச்சிட போறேன். மினிமம் 4 மணி நேரமாவது ஊறணும். அப்பதான் வந்துட்டு உங்களுக்கு நல்லா ஃபிஷ்ல ஏறி நல்லா இருக்கும் சாப்பிட்றதுக்கு. இப்போ இது மேரினேட் ஆகட்டும். அப்புறமேட்டு அடுத்த ப்ரொசீஜர் என்ன அப்படின்னு நம்ம அப்புறம் பார்க்கலாம். இப்போ நம்ம மேரினேட் பண்ணி வச்ச ஃபிஷ் வந்துட்டு நல்லா ஊறிச்சு. கிட்டத்தட்ட ஒரு 7-8 மணி நேரம் இது நல்லா ஊறிடுது. இந்த மாதிரி நல்லா ஊறிச்சுன்னா இந்த ஃபிஷ் தந்தூரி வந்துட்டு நல்ல ஃபிளேவர்ஃபுல்லா கிடைக்கும். அதனால நல்லா ஊற வச்சுக்கோங்க. இப்போ இதை வந்துட்டு நல்லா ஒரு வாட்டி மிக்ஸ் பண்ணி விட்டுடலாம். ஃபிஷ்ஷை வந்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டாச்சு. இப்போ இது மாதிரி ஒரு கிரில் எடுத்துக்கோங்க. இந்த மாதிரி கிரில்ல தான் நம்ம கிரில் பண்ண போறோம். இதை வந்துட்டு நீங்க 2 டைப்ல செய்யலாம். ஸ்ட்ரெயிட்டாவே கிரில்ல வச்சு நீங்க அடுப்புல வச்சு நீங்க வந்துட்டு சுட்டு எடுத்துடலாம். இல்லைன்னா நம்ம எப்போதும் ஃப்ரை பண்ணுவோம்ல, அதே மாதிரி நீங்க பேன்ல போட்டு ஷாலோ ஃப்ரை பண்ணி வெந்ததுக்கு அப்புறமேட்டு திருப்பியும் கிரில்ல வச்சு ஜஸ்ட் ஒரு நிமிஷம் மட்டும் அடுப்புல காட்டி எடுத்துடலாம். உங்களுக்கு எது வந்துட்டு ஈஸியா இருக்கோ அந்த மாதிரி நீங்க செஞ்சுக்கோங்க. ரெண்டுமே வந்துட்டு உங்களுக்கு நல்ல ஃபிளேவர்ஃபுல்லா தான் இருக்கும். இப்போ இந்த மாதிரி கிரில் எடுத்துக்கலாம். இது மேல நல்லா எண்ணெய் அப்ளை பண்ணிக்கலாம். ஏன்னா இதுல வந்துட்டு ஃபிஷ் வந்து ஒட்டிக்கும், அதனால நல்லாவே எண்ணெய் அப்ளை பண்ணிக்கணும். எண்ணெய் அப்ளை பண்ணிட்டு இப்போ நம்ம ரெடி பண்ணி வச்சிருக்கிறேன் இந்த ஃபிஷ்ஷை வந்துட்டு இந்த கிரில் மேல பிளேஸ் பண்ணிடலாம். 2 பீஸா நம்ம போட்டு சுட்டு எடுத்துக்கலாம். இந்த மாதிரி நான் 2 பீஸ் பிளேஸ் பண்ணிக்கிறேன். இப்போ இதை தூக்கி நம்ம அடுப்புல வைக்க போறோம். இப்போ அடுப்புல வச்சுட்டேன் நான். இப்படி ஸ்ட்ரைட்டாவே அடுப்புல காட்டினா ஃபிஷ் வந்து வெந்துருமா அப்படின்னு டவுட் பட தேவையில்லை. ஃபிஷ் வந்து ரொம்ப சாஃப்டான மீட் தான், சீக்கிரமே வெந்துடும். ஜஸ்ட் ஒரு 2-3 நிமிஷத்துலயே இது வந்து வெந்துடும். 2 சைடும் 2 நிமிஷம் நம்ம டர்ன் பண்ணி போட்டு வேக வச்சுக்கலாம். ஒரு சைடு நல்லா கிரில் ஆகட்டும். இந்த மாதிரி ஈவனா அந்த நெருப்பு வந்து இது மேல படுற மாதிரி 2 சைடும் காட்டிக்கோங்க. இப்போ நம்ம அடுத்த சைடு டர்ன் பண்ணி போடலாம். டர்ன் பண்ணும்போது மட்டும் கொஞ்சம் கவனமா போடுங்க. இது வந்துட்டு ரொம்ப சாஃப்டா இருக்கிறதுனால சீக்கிரமே இந்த மாதிரி பிஞ்சு போயிடும். அதனால கொஞ்சம் கவனமா வந்துட்டு டர்ன் பண்ணி போடலாம். இந்த மாதிரி 2 சைடும் டர்ன் பண்ணி போட்டுருங்க. இப்போ இது மேல நம்ம கொஞ்சமா எண்ணெய் பிரஷ் பண்ணிக்கலாம். நம்ம அடுத்த சைடும் டர்ன் பண்ணி அந்த சைடும் நம்ம வந்து எண்ணெய் பிரஷ் பண்ணிக்கலாம். இப்போ இந்த சைடும் நம்ம வந்துட்டு லைட்டா எண்ணெய் பிரஷ் பண்ணி விட்டுறலாம். அதுல இப்போ 2 சைடும் டர்ன் பண்ணி நம்ம நல்லா வந்துட்டு கிரில் பண்ணி எடுத்துக்க போறோம். அவ்வளவுதான். பாருங்க நல்லா கிரில் ஆயிடுச்சு. அவ்வளவுதான். இப்போ நம்ம ரிமூவ் பண்ணிடலாம். 2 சைடுமே ஈவனா டோஸ்ட் ஆயிடுச்சு. இப்போ ஆஃப் பண்ணிடலாம். அதை
இப்போ இன்னொரு மெத்தடையும் பார்க்கலாம். இது வந்து கொஞ்சம் ஈஸியா இருக்கும் grill பண்ணி எடுக்கிறதுக்கு. இந்த மாதிரி நம்ம எப்போதும் செய்யற மாதிரி கொஞ்சமா எண்ணெய் விட்டு நம்ம ஷாலோ ஃப்ரை பண்ணிக்கலாம் ஃபிஷ்ஷை ஃபர்ஸ்ட். எண்ணெய் சூடாச்சு, இதுல வந்து நம்ம ஃபிஷ்ஷை பிளேஸ் பண்ணிடலாம். இது வந்து எப்போதும் நம்ம செய்யற மாதிரி தான், ஃபிஷ் ஃப்ரை பண்ற மாதிரி தான் ஃப்ரை பண்ணி எடுத்துக்கணும். ரெண்டு சைடும் நல்லா வேக வச்சு எடுத்துக்கலாம். இது மாதிரி ரெண்டு சைடும் டர்ன் பண்ணி நல்லா வேக வச்சு எடுத்துக்கலாம். இந்த மாதிரி ரெண்டு சைடும் டர்ன் பண்ணி வேக வச்சு எடுத்துக்கோங்க எப்போதும் போல. இப்போ இந்த ஃபிஷ்ஷும் பாருங்க நல்லா வெந்துருச்சு. இப்போ இதை எடுத்து கொஞ்ச நேரம் வந்துட்டு ஆற விட்டுருங்க. கொஞ்சம் ஆறுனதுக்கு அப்புறம் நம்ம அடுப்புல காட்டி ஸ்மோக் பண்ணிக்கலாம். இப்போ கிரில் அடுப்புல வச்சிருக்கேன். திருப்பியும் எண்ணெய் அப்ளை பண்ணி வச்சுக்கோங்க. இது வந்து நம்ம ஷாலோ ஃப்ரை பண்ணி எடுத்த ஃபிஷ். இப்போ இதை வந்துட்டு மேலே பிளேஸ் பண்ணி நம்ம ஸ்மோக் பண்ணி எடுத்துக்கலாம். இதுக்கு வந்து மேலே எண்ணெய் தடவை வேணாம். நம்ம ஆல்ரெடி எண்ணெயில தான் ஷாலோ ஃப்ரை பண்ணியிருக்கிறோம், அதனால இதுல எண்ணெய் தடவை வேணாம். சும்மா ஜஸ்ட் ஒரு 30 செகண்ட்ஸ் ரெண்டு சைடும் திருப்பி போட்டு ஸ்மோக் பண்ணி எடுத்துருங்க, அவ்வளோதான். இந்த மாதிரி நல்லா எல்லா பீஸ்லையும் ஃப்ளேம் படுற மாதிரி கிரில் பண்ணி நம்ம எடுத்துடலாம். அடுத்த சைட் டர்ன் பண்ணி போடலாம். இந்த மாதிரி ஷாலோ ஃப்ரை பண்ணி இந்த மாதிரி பண்ணிங்கன்னா இது கொஞ்சம் ஈஸியாக இருக்கும் செய்கிறதுக்கு. ஃபிஷ் வந்து உடஞ்சி போகாது பண்ணி எடுக்கும்போது. பாருங்க ரெண்டு சைடுமே நல்லா கிரில் ஆயிடுச்சு. அவ்வளோதான், நம்மளோட ஃபிஷ் ரெடி ஆயிடுச்சு. இப்போ எடுத்துடலாம். கிரில் பண்ண ஃபிஷ்ஷை இந்த மாதிரி பிளேட்டில் வந்துட்டு சர்வ் பண்ணிடலாம். இது வந்துட்டு நம்ம ஸ்ட்ரெயிட்டாகவே கிரில் பண்ணது. இது வந்து ஷாலோ ஃப்ரை பண்ணி அதுக்கப்புறம் கிரில் பண்ணது. ரெண்டுமே சூப்பராக தான் இருக்கும். உங்களுக்கு எது ஈஸியாக இருக்குதோ அந்த மாதிரி நீங்கள் வந்துட்டு பண்ணிக்கோங்க. இது வந்து இந்த மாதிரி ஏதாவது ஒரு சாலட் இல்லைன்னா ஆனியன் ஸ்லைசஸ் வச்சு நீங்கள் சர்வ் பண்ணலாம். கூடவே ஒரு கிரீன் சட்னியோட சர்வ் பண்ணுங்கள், செம்ம டேஸ்டியாக இருக்கும். இது கூட ஒரு லெமன் வெஜ் நம்ம வச்சு சர்வ் பண்ணிடலாம். நம்மளோட சூப்பரான தந்தூரி ஃபிஷ் இப்போ ரெடி ஆயிடுச்சு. நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்க. ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்தது அப்படின்னு எனக்கு கமெண்ட்ஸில் ஃபீட்பேக் கொடுங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, பக்கத்துல இருக்க பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க. அப்பதான் என்னோட நோட்டிஃபிகேஷன்ஸ் உடனே உங்களுக்கு வந்து சேரும். லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ. பை பாய்.